இவங்க 2 பேரும் தான் நம்மளோட டிடெக்டிவ் ஹீரோஸ். இவங்க இறந்து பல ஆண்டுகள் ஆகுது. ஆவியா தான் பூலோகத்துல சுத்திட்டு இருப்பாங்க. இவங்க டிடெக்டிவ் வேலை பார்த்து மத்த ஆவிகளை மேலோகத்துக்கு அனுப்புறதா இவங்களோட வேலை. இப்பவும் அதே ப்ராஜெக்ட்ல தான் இருப்பாங்க. ஒரு ஆவி தான் பயங்கரமா துரத்திட்டு வந்துட்டு இருக்கும். நம்ம சார்ல்ஸ் வச்சிருக்கிற பேக் இருக்கு இல்லையா, எக்ஸாக்டா டோராவ் கிட்ட இருக்கிற பேக் தான். என்ன திங்ஸ் வேணாலும் உள்ள போட்டு நம்ம டம்ப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பவரும் இருக்கும். இவங்க எந்த பிளேஸை நினைச்சிட்டு அந்த மிரருக்குள்ள புகுந்து போறாங்களோ அதே இடத்துக்கே வந்துட்டு ரீச்சும் ஆயிடுவாங்க. சாரி, இந்த டைம் தப்பா ரீச் ஆயிடுவாங்க. இவங்க ஓடிட்டு இருக்க டைம்ல தான் ஒரு கிளிப்பும் காமிப்பாங்க. இந்த கேஸ் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு ஒரு நர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு ஒரு ஆவி தான். இந்த டைம் அவங்க நினைச்ச மாதிரியே ஆஃபீஸ்க்கு எல்லாருமே வந்துருவாங்க. எட்வின் தான் ஒரு புக் எடுத்து ரீட் பண்ணிட்டு மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஆவி போட்டிருக்கிற மாஸ்க்ல தான் சாபங்கள்லாம் இருக்கும். அந்த மாஸ்கை எரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஆவி கொஞ்சம் நார்மல் ஆயிடும். அதே மாதிரியே எரிச்சிடுவாங்க. அந்த ஆவியும் வந்துட்டு நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறம் மரண தேவதையும் வந்துருவாங்க. மேலோகத்துக்கும் கூட்டிட்டு போவாங்க. நம்ம பாய்ஸ் வெளியில தான் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. மரண தேவதை கண்ணில் பட்டாங்க அப்படின்னா நம்மளோட பாய்ஸையும் வந்துட்டு சேர்த்தே வந்துட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் அடுத்த கேஸை அடுத்த ஷாட்ல பார்க்கலாம். டாடா, பாய்.